महापरिवाले शरणम श्रुति श्रुति पुराण आलयम करुणालयम नमामि भगवत् पादशंकरम लोकशंकरम श्री चंद्रशेखरेन्द्र यतीन्द्र सरस्वतीनां शांतांतलिंक कलितापु बाबुगानां कांचीपुरस्थिति महोन्नत कामकोटिपीठीं उपास्त्रवतां शरणाम उपासे மகாபரிவா வைபவத்தை சொல்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனல் மூலமாக பல மகான்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக நம்மளோட அத்வைத சித்தாந்தத்தை எங்கே பார்த்தாலும் வேரூன்றி நிலைபெறச் செய்த ஆதிசங்கரரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது குருவை பார்த்தாச்சு. குரு எத்தனை வருஷங்களாக தவங்கிடக்கிற இந்த மாதிரி ஒரு பாத்திரம், சத்பாத்திரம் கிடைக்கிறதுக்காக காத்துட்டுருக்கார். அதனால் அவரை பார்த்து தான் அவ்வளோ சந்தோஷம் தாங்கலை. நர்மதையை கமண்டலத்தில் அடக்கி தன்னோட தவ வலிமையை காமிச்ச ஆதி சங்கரரை பார்த்து அவருக்கு காருண்யத்தோடு பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறோம். சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப வருஷத்து ஃப்ளாஷ்பேக்கு. எதனால் கோவிந்த பகவத்பாதர் அங்கே வந்து தங்கி சரியான சிஷ்யன் கிடைக்கணும்னு அங்கே காத்துட்டுருக்காருங்கிறத நம்ம இங்கே அவசியம் தெரிஞ்சுட்டாகணும். ஒரு தடவை மகாவிஷ்ணுவானவர் ஆதிசேஷன் சயன கோலத்தில் அவர் மேலே படுத்துட்டுருக்கார். படுத்துட்டு இருக்கும்போது அவரோட பாரம் கொஞ்சம் என்னமோ ரொம்ப தாங்க முடியாத மாதிரி ஆனபோது ஆதிசேஷன் அவரை குனிஞ்சு பார்க்குறாராம். அவரோட 1000 தலையில் இருக்கிற அந்த ரத்னங்கள் மிளிர்ந்து அவர் அப்படியே இன்னும் தூக்கி காமிக்கிறது அழக. அந்த காந்தி செம்போர்வையாக மிளிர்றதாம். அப்படி இருக்கும்போது பெருமானோட திருமுக பெணிமையில் படிஞ்சு அந்த மாதிரி காமிக்கிறத அவர் ரொம்ப ரசித்து பார்க்குறார் ஆதிசேஷன். அப்போது பெருமான் என்ன சொல்கிறார், நாகராஜன் பூரிச்சு போகிறார். அந்த சமயம் சயனம் பண்ணிட்டு இருக்கிற பெருமாள் அப்படி பெருமூச்சு விடுறாராம். அந்த பூரிச்சு விம்மி அவர் அப்படி அகண்டு போகும்போது, ஆழ்ந்து சுவாசிக்கும்போது, பெருமூச்சு விடும்போது அனந்தனால் அந்த வெயிட்டை தாங்கவே முடியலையாம். அப்படி ஒரு பாரம் ஆகிடுதான். பிரபோ, என்னால் உங்களை தாங்கவே முடியல, இதோ உங்களையும் சேர்த்துன்னு நான் பார்க்கடல்ல அப்படியே அமிழ்ந்து போகிறேன்னு கத்துறான். உடனே ரொம்ப தன்னை அப்படியே லேசாக்கின்ட்டாராம். இது என்ன புது மாயமாண்டவனேன்னு ஆதிசேஷன் கேட்குறார். அதுக்கு சொன்னாராம், கையில் தாங்கிக்கிண்டு ஒரு வெயிட்டை தாங்கிட்டு ஒரு பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ வேகமாக வெயிட்டாக இருக்குது. அதை திருப்பி வந்து அதை நம்ம சாப்பிட்டுட்டோன்னா அதோட வெயிட்டு குறைஞ்சிடுறது. ஆனால் உள்ளே வந்து சாப்பிட்டோமே, அதனால் உடம்பு வந்து ஊதியாக போய்டுறது, அதோட பலு மறைஞ்சு போய்டுறது இல்லையா? அது மாதிரி அனவரதமும் நான் வந்து உள்ளத்தில் அந்த பரமனை தாங்கிகிட்டே இருக்கேன். அந்த ஆனந்த கனியை இன்றைக்கி வந்து வெளியில் புறத்தே வச்சு பார்த்தேன். அது கனத்துது. அந்த பாரம் ஒன்றையும் அழிச்சுடுத்து. நான் என்னிலேயே எப்போதும் அனுபவிச்சுட்டு இருக்கிற பிரம்மானந்தத்தை அதை நடராஜ மூர்த்தியாக வெளியில் வச்சு அன்பு செலுத்தினேன். அவரோட நாட்டியத்தை பார்த்து சந்தோஷப்படுத்தேன். அந்த உவகையில் நான் என்ன பண்ணேன், அந்த பூரிப்பை தான் உன்னால் தாங்க முடியல, அந்த வெயிட்டை உன்னால் தாங்க முடியலன்னு சொன்னாராம் மகாவிஷ்ணு. உடனே ஆதிசேஷனுக்கு அதை என்ன அப்படி என்ன நடராஜா தரிசனம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் சேர்ந்துது. அதுக்கு உடனே அவர் கிராண்ட் பண்ணுறார், அவருக்கு பர்மிஷன். நீ என்ன பண்ணுற, எல்லாமே ஒரு நாடகம் தானே, நீ உடனே சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு போ, அங்கே போயிட்டு அவரோட நர்த்தனத்தை பார்த்துட்டு நாட்டியத்தை பார்த்துட்டு வா, அந்த ஆண்டவனை உன்னோட ஆசைப்படி ஆசை தீர நீயும் கண்டு பக்தி செய்யலாம்னு சொல்கிறார். ரொம்ப உடனே ஆதிசேஷன் பெருமகிழ்ச்சியோடு கிளம்பி தில்லையம்பலத்தை நோக்கி போகிறார். பதஞ்சலியாக அத்திரி முனிவருக்கு பிறந்து அங்கே தவம் இருக்கார். தவத்தோட பயனை தரத்துக்கு சிவபெருமானும் ரொம்ப சந்தோஷத்தோட சிவகாமிநாதனாக தோன்றி அங்கே இவரோட சந்தோஷத்துக்கு இவர் கொடுக்கணுங்கிறதுக்காகவே களி நடனம் புரிகிறார். பதஞ்சலியான சேஷன் உடனே என்ன பண்ணாராம், தன்னோட பழைய நாக ரூபத்தில் மாறி இது எப்போதும் அவர் தரிசிச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவரோட பாதத்தை போய் சுற்றின்ட்டாராம். சிலம்பாக சுற்றின்ட்டார். அந்த மாதிரி ஸ்பரிச இன்பம் கிடைச்சதும் பத்தலையும் அதுவும் அவருக்கு. உடனே பதஞ்சலி மகரிஷி ரூபத்திலையும் இருந்து நடராஜனோட நடனத்தை கண்ணார பார்க்குறார். அப்போ தான் அவரோட உடுக்குலேருந்து வெளிப்படுற அமுத நாதத்தை காதார கேட்டார். பாம்புங்கிறதுனால அதுக்கு தனித்தனி கிடையாது, ஒலியும் ஒளி எல்லாமே ஒருமித்து அது என்ன கட்சவி தானே அதுக்கு. அப்படி கேட்டு பதஞ்சலி சந்தோஷப்படுறார். அப்போ தான் அந்த மகரிஷிக்கிட்ட பதஞ்சலி முனிவர்கிட்ட பெரிய காரியத்தை பரமன் ஒப்படைக்கிறார். என்ன சொல்கிறார், மக்களோட மனம் மொழி மெய் மூன்றையும் துலகுகின்ற பணியை உனக்கு தரேன். மனசை செம்மை செய்யறதுக்காக நீ யோக சூத்திரம் ஏற்ற வேண்டும். மனிதர்களோட மனசை செம்மை பண்ணுறதுக்கு, உடம்பை இறைவன் கோயிலாக எண்ணி பேணுவதற்காக வைத்திய சாஸ்திர நூல் செய்ய வேண்டும். அத்திரிபுத்திரனான உன்னோட பெயரை கொண்டு அது ஆத்ரேய சம்ஹிதை என்று புகழ் பெறும்.
வாக்கை தூய்மைப்படுத்துவதற்காக நீ பாணினி மகரிஷியின் வடமொழி வியாகரணத்துக்கு விரிவுரை யாத்து தர வேண்டும். ஒன்றை பொறுத்த வரைக்கும் மற்ற பணிகளை விட இதுதான் முக்கியமானது. கர்ம மார்க்கத்தை அனுசரித்து யாகாதிகளை ஒழுங்காக செய்ய வேண்டுமானால் மந்திர உச்சாரணத்தில் ஸ்பஷ்டம் வேணும். அவற்றின் சரியான பொருளும் தெரிய வேண்டும். ஞான மார்க்கத்துக்கு கருவூலமான உபனிஷதங்களை உள்ளபடி உணரவும் பாஷா ஞானம் வேண்டும். தேவவாணியாகிய சமஸ்கிருதத்தின் இலக்கணத்தை இவ்வாறு விளக்க 1000 நாவு படைத்த ஒன்றால் தான் அது முடியும் அப்படின்னு கருதி இந்த காரியத்தை உனக்கு அளிக்கிறேன். எத்தனையோ நூல்களுக்கு எத்தனையோ பாஷ்யங்கள் இருந்தாலும் வியாகரணத்துக்கு நீயற்ற பாஷ்யம்தான் மகாபாஷ்யம் என்று அழைக்கப்படும். அந்த வரத்தையும் நான் உனக்கு தரேன்னு சொல்லி ஆடல் வல்லான் பதஞ்சலி முனிவர்கிட்ட இந்த 3 பொறுப்பையும் ஒப்படைக்கிறார். இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது? மனம், வாக்கு, சொல் எல்லாமே ஒன்றா இருக்கணும். உடம்பு எல்லாமே ஒன்றா இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நம்ம வார்த்தை நிற்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். பதஞ்சலிக்கு வந்து சொல்லவுனாத சந்தோஷம் ஏற்பட்டு நடராஜனோட பாணியிலிருந்து டமருகத்தில் எழுந்த நாதத்தை கொண்டு தான் பாணினி மகரிஷி வியாகரண சூத்திரங்களை செய்தார். எனவே அதற்கு உரை செய்ததும் நடராஜனோட அது சேவைதான், அவனுக்கு செய்கிற சேவைதான்னு பெருமிதம் அடைந்தார்னு பார்க்குறோம். இதில் இப்படி சொல்கிறதா இருந்தால் ஒன்றுலேருந்து ஒன்றுன்னு இந்த பதஞ்சலி முனிவர் எப்படி சொல்ல போகிறார், வியாகரணம் சொல்ல போகிறார். அந்த சூத்திரத்தை கேட்கறதுக்கு வர்ற சிஷ்யர்கள் எங்கெங்கேருந்தோ வந்து குழுமி இருந்தால் அதுலேருந்து எப்படி வந்து அழிஞ்சு போகாமல் சொல்லணும்னு கிளாஸ் ஆரம்பித்தார். அது எப்படி சொல்ல முடியாமல் போச்சு. அதுலேருந்து கோவிந்த பகவத்பாதர் எப்படி தப்பிச்சார். இந்த வரலாறெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டது தான் ஆதிசங்கரோட இந்த வரலாறு. எல்லாரும் கேட்டு இன்புறும்படி கேட்டுக்கொள்கிறேன். மகாபரிவாளை சரணம்.